ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். துவம் கால நேமி மத மாலிமுகான் ஜகந்த त्वं कालनेमिमतमालिमुखान् जगन्त शक्रो जगान बलिजम्भवलान् सपाकान् शक्रो जघानबलिजम्भवलान् सपाकान् शुष्कार्तदुष्करवधे नमुचौचलूने शुष्कार्द्र दुष्करवधे नमुचौचलूने फेनेन नारदगिरा न्यरुणोरणं त्वं पेनेन नारदगिरा न्यरुणोरणं त्वं त्वं कालनेमिमतमालिमुगान् जगन्त शक्रो जगान बलिजम्भवलान् सपाकान् त्वं कालनेमिमतमालिमुखान् जगन्त शक्रो जघानबलिजम्भवलान् सपाकान् शुष्कार्तदुष्करवधे नमुचौचलूने फेनेन नारदगिरा न्यरुणोरणं त्वं शुष्कार्द्रदुष्करवधे नमुचौचलूने पेनेन नारदगिरा न्यरुणोरणं त्वम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தகத்வம் அதற்கு பிறகு நீங்கள் காலநேமியையும் மாலிமுகான் மாலி முதலானவர்களையும் ஜகந்த கொன்றீர்கள். சபாகான் பகாசுரனுடன் கூடிய பலி ஜம்பவலான் பலி ஜம்பன் வலன் ஆகியோரை சக்ரக ஜகான இந்திரன் கொன்றான். சுஷ்க ஆர்திர காய்ந்ததோ ஈரமுடையோதோ ஆகிய எந்த வகை ஆயுதத்தாலும் துஷ்கரவதே கொல்லப்பட முடியாதவனான நமுச்சௌச்ச நமுச்சி என்பவனும் பேனேன லூனே நுரையால் வெட்டப்பட்ட பிறகு நாரதகிரா நாரதனுடைய சொற்படி தம் ரணம் ஞருண அந்த போரை நீங்கள் நிறுத்தினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். துவம் காலநேமிமத மாலிமுகான் ஜகந்த சக்ரோ ஜகான பலிஜம்பவலான் சபாகான் शुष्कार्तदुष्करवधे नमुचौचलूने फेनेन नारदगिरा न्यरुणोरणं त्वं. தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள் மயங்கி விழுந்தபோது பகவான் அந்த இடத்துல தோன்றிய பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். பகவான் காலநேமி மாலி முதலிய அசுரர்களை கொன்றார். இந்திரன் மகாபலி ஜம்பன் வலன் முதலியவர்களை அழித்தான். நமுச்சின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்னன்னா நனைந்து ஈரமாக இருக்கிற பொருளாலேயோ காய்ந்திருக்கிற பொருளாலேயோ எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் வாங்கியிருந்தான். பகவான் நுரை அப்படிங்கிறது முழுக்க உலர்ந்ததுன்னோ முழுக்க ஈரமாதனதுன்னோ சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால கடல் நுரைய ஆயுதமாக பயன்படுத்த சொல்லி தேவர்கள்ட்ட சொல்கிறார். ஸோ அந்த கடல் நுரைய ஆயுதமாக பயன்படுத்தி நமுச்சி சம்ஹாரம் செய்யப்பட்டான். பிறகு நாரதர் போரை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டார். அதற்கிணங்கி பகவான் போரை நிறுத்தினார் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.